ரெசில்மேனியாவோட டே 2 ஹைலைட்ஸை பார்த்துடலாமா நண்பர்களே. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒபாஃபெமி வர்சஸ் ப்ராக் லெஸ்னர் மேட்ச் தான் நடக்குது. 2 ஜெயண்ட் ரெஸ்லர்ஸ் மோடிக்கு தான் என்ன நடக்கும் அதுதான் இங்கே நடக்குது. தரமாக இருக்குது இந்த மேட்ச். ஃபைனலில் பார்த்தா ஷாக்கிங்லி ஒபாஃபெமி இந்த மேட்ச்சை ஜெயிக்கிறார். அதை விட ஷாக்கிங்காக நம்மளோட பீஸ்ட் ப்ராக் லெஸ்னர் இந்த இடத்துல ரிட்டையர்ட் ஆகுறாங்க. எந்த ரூமர்ஸும் வரல, எதுவுமே வரல. நம்மளோட ப்ராக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு. ஷூ க்ளவுஸ் எல்லாத்தையும் கழட்டி வச்சு பால் ஹேமனை ஹக் பண்ணி க்ரை பண்ணி அப்படியே எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே கிரவுண்ட் அவுட்டு போகிறாரு. முடியல, ஸ்டார்டிங்கே எப்படி ஒரு ட்விஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரெசில்மேனியா டே 2 ஆரம்பிச்சது. ரெண்டாவது மேட்ச் பார்த்திங்கன்னா நம்மளோட லேடர் மேட்ச், இன்டர் கண்டர்னல் சாம்பியன்ஷிப். எல்லா ரெஸ்லர்ஸும் உள்ள வராங்க. இருக்க எல்லா ரெஸ்லருமே ஹை ஃப்ளையர்ஸ். ஸோ எல்லா ஸ்டண்ட்டுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லை, தரமாக இருந்தது. ஆனால் ஃபைனலில் பார்த்திங்கன்னா அவரோட சாம்பியன்ஷிப்பை அவரே ரிட்டைன் பண்ணிட்டாரு பென்டா. அண்ட் ஸ்டில் இன்டர் கண்டர்னல் சாம்பியன் நம்மளோட பென்டா தான். அண்ட் நெக்ஸ்ட் மேட்சாக நம்மளோட சாமி ஜெயின் வெர்சஸ் ட்ரிக் வில்லியம்சன்காண்டி யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ட்ரிக் வில்லியம்சன் நியூ WWE யூஎஸ் சாம்பியனாக ஆகுறாரு. இந்த இடத்துல சாம்பியன்ஷிப் கை மாறி இருக்குது. அண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வெர்சஸ் டீமன் ஃபின் பேலருக்குள்ளான மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் நல்லாவே போயிட்டுருக்கு. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டேபிள் மேலே படுத்து வச்சு கூட கிராஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட டேபிள் மேலே நம்மளோட இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டீமன் ஃபின் பேலர் பார்த்திங்கன்னா இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காரு. அண்ட் பார்த்திங்கன்னா ஜேக் கார்வெல் வெர்சஸ் ரியா ரிப்ளைக்கான WWE உமன்ஸ் அண்டர்ஸ்பீடட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இதில் பார்த்திங்கன்னா ரியா ரிப்ளை அந்த நியூ அண்டர்ஸ்பீடட் உமன்ஸ் சாம்பியன் ஆகுறாங்க. ஸோ என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க ஜேக் கார்வெல் அவங்க டீமை வச்சு. இஎஸ்கை ஹெல்ப்போட நம்மளோட ரியா ரிப்ளை இந்த மேட்சை ஜெயிச்சிடுறாங்க, அந்த நியூ சாம்பியன். அண்ட் ஃபைனலாக நம்மளோட மெயின் event வரும். அந்த ஓடிசி ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சிஎம் பங்க் WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். சும்மா தரமாக இருந்துங்க. மெயின் இவெண்ட்டுக்கு ஒர்த்தான மேட்ச்சு. 2 பேருமே ஸ்லோவான பிளேயர்ஸ் தான், பட் இருந்தாலும் தரமாக மேட்சை கொடுத்துருந்தாங்க. அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். தரமாக சிஎம் பங்காக இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் மாறி மாறி தரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் டபுள் ஸ்பியர் போட்டு அந்த நியூ WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மாறிட்டார் இந்த இடத்துல. இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரெசில்மேனியா டே 2 பார்த்தீங்கன்னா முடியுது. இந்த ரெசில்மேனியா டே 2 பார்த்தீங்கன்னா சும்மா தரமாகவே இருந்தது. ஒன்றை விட இது செம்மையாகவே இருந்தது.